ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான vlog பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதை இடத்த பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கே இதை வீடியோவில் பார்க்கும்போது ஜோன்னு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இயர்லியராக பார்த்தோம்னு நினச்சிங்களேன், பக்கத்தில் நம்ம முன்னாடி ஒரு 2 அடி 3 அடி இருக்கவங்களே தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரே மிக்ஸாக இருக்குது. அப்படியே சரியான பனியாக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி பார்த்து ஆரம்பித்து காலையில் எந்திரிச்சா பெட்ரூம் கதவை திறந்து உடனே இந்த இடத்த பார்க்குறது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி 7 மணிக்கு இப்படி இருக்குது. நம்ம செட்டை பாருங்கள், எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள். மழை பெஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளவு சாரல் அடிக்குது. போய் நின்னோம்னா மழை சாரல் அடிக்கிற மாதிரி நம்ம கையை ஃபேஸ்ல எல்லாம் படுற தெரியுது. முச்சு குத்துது. அப்படி அந்த சாரல் படியெல்லாம் ஈரமாயிடுது. வெளியில இருக்கிற படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மழை சாரல் பட்டு ஈரமான மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். இப்போ பாருங்க, மணி ஒரு 8:45 இருக்கும். தம்பி ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கடா பிள்ளைய கிளம்ப தான் கீழே நிற்கிறான். வெளியில பார்த்தா இன்னமும் அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி பனியாக தான் இருக்கு. நல்லா இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாய் தேவும் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு இந்த ஒரு குட்டி இடத்த மட்டும் நாங்கள் விட்டுருந்தோம். அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகள்லாம் எங்கள் மாமியார் போட்டிருப்பாங்க. அதில் காட்டுக்குள்ள வீடு இருக்கா மாதிரி ஒரு செட்டப் சாய்தேவ் பண்ணி வச்சிருக்கான். இந்த இலையெல்லாம் பாருங்களேன், தண்ணி ஊற்று தெரியுதா? இது நம்ம தண்ணி பிடிக்கல, இது பனி தண்ணி. இது பனினால அவ்வளோ இதாக இருக்கு. ஒரு காரை கொஞ்ச நேரம் விட்டு உள்ள போயிட்டு வந்தால் கார் கழுவி விட்ட மாதிரி ஆயிடுது. அவ்வளோ சூப்பராக இருக்கு பனி பார்க்கறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இவ்வளோ பனி நான் பார்த்தது கிடையாது. பனி எப்படி உட்காந்துருப்பாங்க இந்த செடியில். அந்த ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. அதில் ஃபுல்லாக பனி தான் இருக்கு. பனி ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது இவரே வீடியோ எடுத்திருக்காரு. எனக்கே நான் இப்போ தான் பார்க்குற செடியை. ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பனியில் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த பனியெல்லாம் நம்மளை ஒரு வழி பண்ணிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டோம். இந்த கோலம் என்னோட சிஸ்டர் போட்ட கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே கோலத்தை சாயங்காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, நம்ம வீடு பக்கத்தில் நான் போன வாட்டி நான் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேலன் பார்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம என்னன்னாக்கா இங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டேரியா மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போனால் சமோசா, கட்லெட் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நான் போயிட்டு அந்த கோலத்தை தான் பார்த்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கோலம் வந்துச்சு. இப்போ கோலமே கண்ணீர் விட்டுரும் போல இருக்கும். அப்படி வருது கோலம். இந்த கோலம் செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பூஜை பண்ணுறதுக்காக. எப்போவுமே நாங்கள் அங்கே போகும்போது நினைப்போம், இந்த இடத்துல ஒரு கேன்டீன் மாதிரி ஒரு சாப்பிட்ற ஏரியா இருந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி உள்ள பர்ச்சேஸ் பண்ணுவோம், வெளியில் பிடிச்சதை சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. வெளியில் பாப்கார்னு, ஐஸ்கிரீம், சமோசா, இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மாஸ்டர் நார்த் இந்தியாவிலேருந்து இறக்கி பண்ணியிருந்தாங்க. அதுவும் டேஸ்ட். நான் ஆக்சுவலாக வர மண்டே எங்களுடைய காரணியாக பர்த்டே. ஆமாம், அப்போ நாங்கள் நானும் அப்படியே பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். பர்த்டேக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், அதில் அரேஞ்ச் பண்ணோம், பிரியாணி போடணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டோம். இதான் பிளான் சொல்லி ப்ரீ பிளானிங் பண்ணியாச்சு. இங்கே போய் நான் அந்த சமோசா கட்லெட்டை சாப்பிட்டு நான் மனசு மாறிட்டேன். பிரியாணியை கேன்சல் பண்ணப்பா அதுக்கு பதிலாக சமோசா கட்லெட் நம்ம எல்லாரும் கொடுத்துடலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணி சமோசா கட்லெட் ஆர்டர் கொடுத்தாச்சாங்க நம்ம. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. இவங்க சிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்தில். இவங்க தான் அந்த கோலம் போட்டது. அவங்க பேரும் அபி தான். ஆமாம், அவங்க பேரும் அபி. எல்லாருமே அந்த கோலத்தை வர்றவங்களாம் பார்த்து சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜையும் பார்த்தீங்கன்னா இனிதே நடைபெற்றது. அதுக்கப்புறமா நான்லாம் ஆராய ஆரம்பிச்சிட்டேன். லிஸ்ட்டு கொடுங்க, என்னென்ன இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்லா நாங்கள் அது செய்கிற இடத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு நான் இது வெளியில இருந்து வாங்கிட்டு சேல் பண்றீங்களான்னு கேட்டுட்டேன். கொஞ்சம் வெக்கத்தை விட்டுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கிச்சனுக்கு கூட்டு போயிட்டாங்க. கிச்சன் ரொம்ப அட்மாஸ்பியர் சூப்பர். மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்னன்னா முத நாள் தான் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு சமோசா சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு தேடி 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 பட்டுக்கோட்டையில ஒரு கடைக்கு போனோம். அப்ப இவர் சொன்னாரு சென்னையில் ஒரு கடை, இவர் ஒரு கடையில் சாப்பிடுவார். அது அந்த மாதிரி வரவே வராதுப்பா சமோசா எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மறுநாள் இங்கே சமோசாவை சாப்பிட்டுட்டு, டே நீ என்னடா மோட்டு பட்டலுவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சமோசான்னு இப்படி சொல்கிறியடான்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருந்தோம், கட்லெட் 2, சமோசா, அப்புறம் கோலி சோடா, அப்புறம் ஒரு சூப்பரான காஃபி. சாப்பிட்டு காலையில எனக்கு டேஸ்ட் பிடிச்சேன்னா என்ன பண்ணிட்டேன், சாயங்காலம் என் பொண்ணை என் பையனை அழைச்சிட்டு சமோசாக்காவே இந்த கடை திருப்பி போயிட்டேன். ட்ரெஸ் பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் தச்சிருந்தேன். இதுதான் அவங்களுடைய சூப்பர் கிச்சன். எப்படி இருப்பாருங்க போட்டு இந்த இதுல ரொம்ப நீட்டா சூப்பரா பண்ணி கொடுக்குறாங்க. அங்க முடிச்சிட்டு நம்ம நேரடியாக நம்மளுடைய குலதெய்வம் கோயில் கிளம்பிட்டோம். எங்க ஐயனாரப்பா கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா பௌர்ணமி ஐயனாரப்பா கோயிலுக்கு வந்துருவோம். மண்டே நான் காட்டுறேன். மண்டே பாப்பா பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இவங்க பண்ணிடுவாங்க. சமோசா, கட்லெட்டு, அப்புறம் மில்க் ஷேக்கு, வாட்டர் கேனு, கேக்கு, அப்புறம் நம்ம நம்மளோட என்ன ஒரு விஷயம்னா எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணது நம்மளுடைய குங்குமாதி சீரம், குங்குமாதி லிப் லைட்டனிங் க்ரீம். இது ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதோட ரிவ்யூ சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க. ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே, இப்போ அதுவே பெஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு, வெட்டிங்க்கு
அப்புறம் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டால் மாதிரி போட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. ஸோ அது மாதிரி அன்னைக்கு மண்டே வந்து ஃபுல் ஆக்குபைடு ஒர்க் தான் பண்ண நான் போகிறாங்க. உங்களுக்கு சூப்பரா அதை வேலை வீடியோவா பார்க்குற எடுத்து டீம் வந்து காமிச்சிடுறேன். நமக்கு வந்து சமோசா கட்லெட் எல்லாம் ஸ்டால்லாம் போட்டு வர கெஸ்ட்டுக்குலாம் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அன்னைக்கு நான் காட்டுறேன், என்னென்ன வந்திருக்குன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கும் அன்னைக்கு. ஆமா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஐயனாரப்பா, பூர்ணாதேவி அம்மா, புஷ்கலா தேவி அம்மா, இவங்களை வந்து எப்பவுமே நானும் மகியும் நினைக்கிறது, இத்தனை மாசம் வர்ற அந்த கணக்கெல்லாம் இல்லை. எங்களோட வாழ்க்கை முழுக்க நாங்க உங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதுக்கு நீங்க எங்களை நல்லா வச்சுக்கோங்க அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்பனே. அதுக்கப்புறம் அவங்களே இன்வைட் பண்ணிட்டோம், டாடி உங்க பேத்திக்கு பிறந்த நாள் திங்கக்கிழமை மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக பாப்பாவுக்கு திடீர்னு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம புது வீடு, ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு சிலரை வந்து பத்திரிகை கொடுக்காம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு சிலர்லாம் அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எங்களை கூப்பிடா விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துருச்சு. ஸோ பர்த்டேக்கு எல்லாரையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். அதனால எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஆமா. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நானே விரும்பி போய் வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகான இடம், நிஜமாவே உண்மையாவே இதுதான். நம்ம வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம், ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சையாக நிறைய க்ரீனிஷாக இருக்கிற விஷயங்கள் பாருங்கள். மெயினாக வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் நிறைய விஷயங்கள் படித்தேன். அப்போ பெரிய பெரிய வியாதிகள் வர்றதுக்கு நம்ம மன உளைச்சலாக இருக்கிறது, ஓவராக கோவப்படுறது இதெல்லாம் காரணம். அப்படிங்கும் போது ரொம்ப பீதியாக இருக்குது, அதனால கோவப்படப்படாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வீடை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தோம். இந்த மாதிரி இது என்னப்பா இது எதில் செய்கிறது? இது வந்து கிளே மண்பானைகள், மண்ணால செய்யற விஷயங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கு, உடையாத ஐட்டங்கள். பட் இது மேல எங்களுக்கு ஒரு ஆசை, இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வீடை டெக்கரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால நாங்கள் போய் நேரடியாக அங்கே செய்கிற இடத்துக்கு போய் வாங்கிட்டோம். இவங்க செஞ்சு ரோட்டு ஓரமாக வச்சிருக்காங்க, டஸ்ட் இருக்குது, நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நாங்கள் பொத்துனாப்பில் தான் வச்சிருக்கோம். வீட்டில் சிறு வண்டுகள் இருக்குது, அது பொத்துனாப்பில் வைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த சொன்னேன் சமோசா டேஸ்ட்னால தம்பி பாப்பா கூட்டு போயிட்டேன்னு. சாயங்காலம் சன்ன மசாலா பானிபூரி எல்லாமே இருக்காங்க. சூப்பராக பேச்ச விடுது. என்னன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாப்பா அவருக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் பார்க்க போயிட்டோம். திருப்பி நான் வேற பாப்பா கிட்ட கூவி தள்ளிட்டு சமோசா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு போய் அங்கே ட்ரெஸ் எடுத்துட்டு வாட்ச், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேரெல்லாம் சொல்கிறா மச்சான். என்னது அந்த இது ஒன்று இருந்துச்சு இப்போ சன்னா மசாலா, அதுதான் நான் சொல்கிறேன். சன்னா மசாலா, சமோசா, கச்சோரி, அப்புறம் வந்து அது பேல்பூரி, இந்த போட்டிருக்காங்க பாருங்க லிஸ்ட், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஆமாம். நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஆர்டர் எடுக்கலாம். இதையும் வாங்கிட்டோம். இந்த இருக்குல்ல, இது வந்து இன்னொரு நாள் நாங்கள் போய் வாங்கணும். இந்த இருக்குல்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு நாள் போய் வாங்கணும். அது பேர் என்ன சொல்லலாம்? அது வந்து இதில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கினேன்னு காமிச்சேன்ல, அதுக்கு முதல் நாள் போனது. அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உருளி, அப்புறம் வந்து ஏதோ இந்த யானை வச்ச ஸ்டாண்டு, இன்னும் சில விஷயங்கள்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே போட்டு இந்த வீட்டை ரொம்ப அழகுபடுத்தணும். ஃபஸ்ட்டு அந்த ஹால் தான், அது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்ததுலேருந்து எங்களுக்கு வேலை அதிகம். ஸோ இப்போ தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். எதனா டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள்.